வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு சிம்ம ராசியினுடைய பொது பலனை பத்தி பார்க்க போறோம். மேலும் 2024 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான். இவங்களுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எப்படி கம்பீரமா இருக்கோ, அதே போல இந்த சிம்ம ராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமா இருப்பாங்க. தன்னம்பிக்கை குணம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எப்பயுமே அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல இறங்குனாலும் சரி, தன் மீது நம்பிக்கை வச்சுதான் இறங்குவாங்க. பிறர் மேல எப்பயுமே நம்பிக்கை வச்சு இறங்கவே மாட்டாங்க. எந்த செயலையும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டைய கிளப்பக்கூடிய நபரா இருப்பாங்க. கடினமான கஷ்டத்தையும் கூட அசால்ட்டா ஃபேஸ் பண்றதுல இவங்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அதிக முரட்டு குணமுடைய நபரா இருப்பாங்க. கோபமும் பிடிவாதமும் எப்பயுமே இவங்களுக்கு கூட பிறந்த விஷயமா இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3 கால்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. கோபம் உள்ளவர்கள். ஆனா இவங்கள்ட்ட நீங்க பழகி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல குணம் உள்ளவர்களாவும் இருப்பாங்க. ஒரு வேலைய முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அது எந்த சூழலா இருந்தாலும் சரி, அத தள்ளி வைக்காம உடனே அத முடிச்சு பலன கை மேல காண்பாங்க. பிறரை எப்படி வேலை வாங்குற திறமையும் இவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அன்பால மட்டும்தான் இவங்கள நீங்க எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். வம்பால பண்ண முடியாது. இந்த சிம்ம ராசி நபர்ல கிட்ட நீங்க நெருங்கவே முடியாது. சூரியனை எப்படி சுத்தி கிரகங்கள் வருவது போல, இவங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருந்து நிறைய ஆதாயங்கள் பிறருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உதவின்னு யாரும் வந்துட்டா, கர்ணனை போல அள்ளி கூட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இவர்கள முகத்தை பார்த்து நிறைய பேர் நினைப்பாங்க, இவர் ரொம்ப கோவக்காரரா இருப்பான்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கோபமே கண்டிப்பா முகத்துல மட்டும்தான் தெரியும். பழகி பார்த்தா இவங்க குழந்தை மாதிரி அழகா பேசுவாங்க. முகத்துக்கு முகம் நேரா தில்லா பேசுறதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சூப்பரா பேசுவாங்க. ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் சரி, ஃபேஸ் டு ஃபேஸ் அழகா சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. தப்புன்னு ஒரு விஷயம் மனசுல பட்டா அந்த எதிரிய அடிச்சு தும்சம் பண்ணுவதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கில்லாடியா இருப்பாங்க. காட்டுல நீங்க சிங்கத்தை பார்த்திருப்பீங்க. சிங்கம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே சிங்கிளா போற மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதை சிங்கிளாவே ஃபேஸ் பண்ணுவாங்க. யாரோட உதவியுமே நாடவே மாட்டாங்க. காட்டுக்கு ராஜா ஆண் சிங்கமா இருந்தாலும் சரி, பெண் சிங்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா களத்துல குதிச்சு தில்லா வேட்டையாடும். அதுபோல பெண் சிம்ம ராசி நேர்களாக இருந்தா குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து வெளி உலக அனுபவத்தை சீக்கிரமே கற்று தேர்ந்து தில்லா ஒரு அடி முன்னே எடுத்து வச்சு செல்லக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. பெண் சிம்மராசி நபராக இருந்தா மற்ற பெண்களுக்கு எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா உதாரணமாகவும் திகழ்வாங்க. வீர மங்கையாகவும் இருப்பாங்க. தன் உழைப்பால தான் எப்பயுமே உயர்ங்கிற எண்ணம் இவங்களுக்கு சாகும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து எவ்வளவுதான் இருந்தாலும் தன் உழைப்பால முன்னேறுங்கிற எண்ணமும் இவங்கள்ட்ட இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கள்ட்ட கண்டிப்பா மரியாதையை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. தன்னை பிறர் புகழணும்னு நினைச்சு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா தன்னைத்தானே புகழ்ந்துக்கவும் செய்வாங்க. உடனே இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துட்டாலும் கூட அந்த கோபம் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. அந்த கோபத்தை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க இவங்க போயிடுவாங்க. இவங்களோட பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டிங் அதிகமா இருக்கும். நெகட்டிவா மட்டும் எப்பயுமே இவங்க பேச மாட்டாங்க. அப்படி நெகட்டிவா பேசுற நபரை கூட வச்சுக்கவும் மாட்டாங்க. சிம்மராசி நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் இவங்களுக்கு ஒரு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அதை சிங்கிளாவே போய் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல சாதிச்சும் காட்டுவாங்க. எப்பயுமே தன்னை பாத்தீங்க அப்படின்னா பிஸியாவே வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் சோம்பேறியாவே இருக்கவே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த வேலையும் பண்ணாம சும்மா இருக்க சொன்னாதான் இவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர மத்தபடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இல்ல நீண்ட தூரம் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிம்ம ராசியினுடைய பலமே பாத்தீங்க அப்படின்னா தனிமைதான். இவங்க தனிமையா இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஓடப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு நிறைய வைப்ரேட் ஆகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்தவும் செய்வாங்க. சிம்ம ராசி நபர்கள் பெண்களாக இருந்தா நல்ல மேக்கப் பண்ணணும்னு நினைப்பாங்க. மெகந்தி போடுறது, நைல் பாலிஷ் போடுறது, இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுவாங்க. ஒரு கூட்டமா இருந்தா கூட அந்த கூட்டத்துல சிம்மராசி பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா தனியாவே தெரிவாங்க. நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பார்க்கிறது கம்பீரமா இருப்பாங்க. கடன் வாங்குறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒருவேளை கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு தூக்கமே வராது. வருமானம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய வழியில வரும். காரணம் என்ன அப்படின்னா இவங்க சைடு பிசினஸ்ல நிறைய செய்வாங்க. ஆனா சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுவாங்க. அதனால இந்த சிம்மராசி நபர்கள் சேமிப்பிலும் கொஞ்சம் கவனமா இருந்தா வாழ்க்கை இன்னும் பிரகாசமா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் நிறைய ஆடம்பர செலவு செய்வதுதான் காரணம்.
திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்காமலே பாத்தீங்கன்னா நிறைய செலவுகளும் வந்த வண்ணம் இருக்கும். இதனாலையும் கூட இவங்களோட சேமிப்பு குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிறருக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல இவங்க கர்ணன் மாதிரி இருப்பாங்க. அது பண விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல படிப்பு திறன் உள்ள நபராகவும் இருப்பாங்க. ஏன்னா சிம்மராசி நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்ல படிச்சு இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இவங்க யார் பேச்சையும் காது கொடுத்து மட்டும் கேட்கவே மாட்டாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தாய் தந்தை பேச்சை கூட காது கொடுத்து கேட்க மறுத்துருவாங்க. திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவனோ இல்ல மனைவி யாரா இருந்தாலும் சரி அவர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அதற்கு காரணம் இவர்களிடம் பேச்சு அதிகார தோரணையிலேயே எப்பயுமே இருக்கும். இவர்கள் பேசுவதுதான் சரி என்று சில நேரங்கள்ல வாதிடவும் செய்வாங்க. இருந்தாலும் அந்த சண்டை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காணாமவே போயிடும். தனுசு ராசியும் மகர ராசியும் இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறதுனால அந்த மாதிரி ராசி உள்ள நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க அன்பாவும் பழகுவாங்க. கூட்டு குடும்பம் இவங்களுக்கு அறவே பிடிக்கவே பிடிக்காது. வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா தனி குடித்தனம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையா இருந்தா மிகவும் உங்களுக்கு லாபகரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு போற நபர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி நபர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் மேலே உள்ள அதிகாரிக்கும் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதா நல்லது. எவ்வளவுதான் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி வேலையில மட்டும் அதை வெளியில காட்டவே மாட்டாங்க. ஏன்னா வேலைன்னு வந்துட்டா இவங்க வெள்ளைக்கார மாதிரி செயல்படுவாங்க. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா சில பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க தண்ணி நிறைய குடிக்காதனால சிறுநீரக கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இடுப்பு வலி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின்கள் இது மேல வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா சிவபெருமான். ஒரு வருடமாவது கும்பகோணத்துக்கு சென்று சூரியனார் கோயில் வழிபடுவது மிகப்பெரிய சிறப்பை தரும். பேரோட பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா எளிதில் தீர்த்து வச்சிருவாங்க. ஆனா தன்னோட பிரச்சனையை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா 2024 பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா சிம்மராசி நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வருடமா இருக்கும். கண்டிப்பா இந்த வருடம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய சிறப்பை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. பிள்ளையோட வாழ்வில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புள்ளது. இடமாற்றம் தொழில் மாற்றம் மனமாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில கிடைச்சதுன்னா அதை அக்செப்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. உடல் பயிற்சி கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ஒரு முறையாவது உங்க நட்சத்திர ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும். நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முற்பிறவியுடைய கர்ம பலனின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த கர்ம பலனை சரி செய்வதற்கு இந்த நட்சத்திர ஸ்தலங்களுக்கு நீங்க ஒரு முறையாவது சென்று அடைய வேண்டும். அந்த நட்சத்திர ஸ்தலத்தோட பெயரையும் அதுக்கு நீங்க எப்படி போகணுங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். அதனால ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குற நபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவலும் உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.